ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பிருந்தா சங்கர். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பது ஜோதிடர் ரங்கநல்லூர் பஞ்சநாதன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம்மா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குமா. 2026 ஆரம்பிச்சதுல இருந்து பாத்தீங்க அப்படின்னா சனி பயிற்சி, அப்புறம் தமிழ் வருடப்பிறப்பு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நம்ம பார்த்துட்டு இருக்கோம் சார். அந்த வகையில இப்ப எல்லாரும் ஆர்வமா காத்துட்டு இருக்கிறது குரு பயிற்சிக்கு தான். இந்த குரு பயிற்சி அனைத்து மக்களுக்கும் எந்த மாதிரியான சிறப்புகளை கொடுக்க போகுது அப்படின்றத சொல்லுங்க சார். 2026ஆம் ஆண்டு 3 பயிற்சிகள்மா. அந்த 3 பயிற்சியில் ஒரு பயிற்சி இந்த ஏற்கனவே சனி பயிற்சி உங்களுக்கு நடந்தது, உங்களுக்கு தெரியும். அடுத்தது நடந்திருக்கக்கூடியது இந்த குரு பயிற்சி. இப்போ ஜூன் மாதம் 2ஆம் தேதி. பிறகு ராகு கேது பயிற்சி இருக்கு. சனி பயிற்சி ஆல்ரெடி முடிஞ்சிருச்சு. குரு பயிற்சி இந்த ஆண்டு ஜூன் மாதம் 2ஆம் தேதி. ராகு கேது பயிற்சி வருஷம் எண்டில் வருது. இந்த குரு பயிற்சிக்கு நீங்கள் சொன்னீங்க எல்லாரும் ஆவலாக காத்துட்ருக்காங்க. ஏன் காத்திருக்காங்க? குரு பகவானுக்கு இயற்கை சுபர்னு பேர். உங்கள் வீட்டுக்கு ஒருத்தர் பொறாம பிடிச்சவர் வருவார்னா நீங்கள் விரும்புவீங்களா? மாட்டீங்க. ஒரு நல்லவர் வராரு, இவர் ரொம்ப பிளஸ் பண்ணுவார், இவர் வந்துட்டு போனால் அந்த வீட்டில் நல்லது நடக்கும் அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்படுவீங்க. அந்த மாதிரி ஒரு நல்ல கிரகம் இயற்கை சுபர்னு குரு பகவானுக்கு பேர். 9 கிரகம் இருக்க, அதில் குரு பகவானுக்கு தான் அந்த பேர் இயற்கை சுபர் அப்படின்னு. அப்போ அந்த கிரகத்துடைய பயிற்சி நடக்க போகுது. அதுவும் 12 வருஷங்களுக்கு பிறகு ஒரு அற்புதமான பயிற்சி. குரு பகவான் இப்போ மிதுன வீட்டில் இருந்துகிட்டு இருக்கார். மிதுனஸ்தானத்திலேருந்து அவர் கடகத்துக்குள்ள பயிற்சி அடைய போறார். கடகத்து ராசிக்குள்ள வர்றாருன்னா அதில் என்ன ஸ்பெஷல்? வருஷந்தோறும் தானே குரு பயிற்சி வருது. இந்த குரு பயிற்சிக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, குரு பகவான் தன்னுடைய உச்ச வீட்டுக்கு வரார். அதுதான் 12 வருஷத்துக்கு அப்புறம் உச்ச வீட்டுக்கு வரார் அப்படின்னு சொல்றோம். அப்போ அப்படி வருகிற போது எல்லாருக்கும் ரொம்ப பாசிட்டிவ் வைப்ரேஷன் ரொம்ப அதிகமாக இருக்கும். நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய நெகட்டிவ் ஆரா விலகிறதுக்கும் பாசிட்டிவ் ஆரா வர்றதுக்கும் முக்கியமான ஒரு விஷயமே குரு பகவான் தான். இந்த குரு பகவான் எப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, நிறங்களில் மஞ்சள் நிறத்துக்கு அதிபதி. அதே மாதிரி கொண்டைக்கடலை சொல்கிறோம் பாருங்க, கொண்டைக்கடலை தானியம் இந்த குரு பகவானுக்கு உரியது அப்படின்னு சொல்கிறோம். நம்ம குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியவங்க அவங்களெல்லாம் குரு பகவான் தான் குறிக்கிறார். அதே மாதிரி உத்தர காலாமிருதம் அப்படின்னு மகாகவி காளிதாஸ் ஒரு அஸ்ட்ராலஜிக்கல் டெக்ஸ்ட் அவருடைய அந்த புத்தகத்தில் என்ன சொல்றாரு, குரு பகவானுக்கு இருக்கக்கூடிய ஸ்பெஷல் இருக்கு பார்த்தீங்களா. நம்ம ட்ரெடிஷ்னல் விஷயங்கள் இருக்கு பாருங்க, வேல்யூஸ் அப்படின்னு சொல்றோம். நம்ம ஊர்ல எது ட்ரெடிஷ்னல் வேல்யூஸ்? கல்யாணம் நடக்கிறது, குழந்தை பிறக்கிறது, இதெல்லாம் ட்ரெடிஷ்னல் வேல்யூங்கிறோம். இந்த ட்ரெடிஷ்னல் வேல்யூக்கு அதிபதியே குரு பகவான் தான் அப்படின்னு கொண்டு வராங்க. அப்போ ஒரு குருபலன் வந்துருச்சு, குரு பகவான் வர்றாருனாலே குருபலன் வருது, இந்தந்த ராசிகளுக்கு கல்யாணம் ஆக போகுதுங்கிறோம். குரு பகவான் வராரு, புத்திரகாரகன், குழந்தை வாக்கியம் பிறக்க போகுதுங்கிறோம். அவ்வளவு நல்ல நல்ல செய்திகளை கொண்டு தரக்கூடிய கிரகம் குரு பகவான்கிறதுனால தான் எல்லாரும் இந்த குரு பயிற்சிக்கு காத்திருக்காங்க. கண்டிப்பா சார். ஒவ்வொரு ராசி ரீதியாகவும் இந்த குரு பயிற்சி பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சார், கும்பராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி கொடுக்கக்கூடிய ஜாக்பாட்கள் என்னென்ன? என் அன்பிற்குரியவர்கள்மா கும்பராசிக்காரங்க. கும்பராசியில் ஒருத்தர் பிறந்தாலே நிறைந்த அறிவாளின்னு அர்த்தம். அந்த கும்பராசிக்கு ஒரு சிம்பல் வச்சிருக்கிறாங்க, கொடம்ங்கிற சிம்பல். நீங்க பாத்தீங்கன்னா ஒரு மிகச்சிறந்த ராஜதந்திரிகள் பிறக்கக்கூடிய ராசி கும்பராசி. அந்த கும்பராசிக்கு இப்ப எப்படி குரு பகவான் இருக்காருன்னா, 5ஆம் இடத்துல குரு பகவான் இருந்தாரு, இப்ப 6ஆம் இடத்துக்கு வர்றார். 5ஆம் இடம் நல்லதா 6ஆம் இடம் நல்லதான்னு கேட்டீங்கன்னா 5ஆம் இடம் தான் நல்லது. ஆனா நல்லது எதுவுமே அவங்க அனுபவிக்கலையே. அது காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ராசியில ராகு பகவான், 5ஆம் இடத்துல குரு பகவான். அந்த காலகட்டத்தில் இவர்களுக்கு குரு சண்டாள யோகம் நடந்துகிட்டு இருந்துச்சு. அந்த குரு சண்டாள யோகம் ரொம்ப கடுமையா உழைச்சாங்க கும்பராசிக்காரங்க. ஆனா வெற்றி பெற முடியல, நினைச்ச அளவுக்கு புகழ் பெற முடியல. ஏதோ வருதுங்க இருக்கு, ஆனாலும் பெரிய அளவுக்கு வந்திருக்கணுமே, என் துறையை சேர்ந்தவங்க எல்லாம் பெரிய அளவுக்கு வராங்களே, நான் இன்னும் வர முடியலையே அப்படிங்கிற கவலை கும்பராசிக்காரங்களுக்கு இருந்துகிட்டு இருந்திருக்கும். அந்த குரு சண்டாள யோகம் இப்ப விலகும். எப்போ? குரு பகவான் ஜூன் 2ஆம் தேதி கடகராசிக்கு பயிற்சி அடைஞ்ச பிறகு அந்த குரு சண்டாள யோகம் விலகி விடுகிறது. விலகுவதனால பினான்சியலா ஒரு பெரிய வளர்ச்சியை பார்ப்பாங்க. யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சர்வீஸ் செக்டார்ல இருக்காங்க பாருங்க. 6ஆம் இடம்ங்கிறது சர்வீஸ் செக்டார். குரு பகவான் 6ஆம் இடத்துக்கு வராரு. சர்வீஸ் செக்டார்ல இருக்கக்கூடியவர்கள் பலருக்கும் கும்பராசிக்காரங்களுக்கு பெரிய வளர்ச்சி வரும். யாரெல்லாம் ஆன்மீக துறையில் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு ஒரு பெரிய வளர்ச்சியை கொண்டு கொடுக்கும். அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் மருத்துவத்துறையை சேர்ந்தவர்கள் பெரிய வளர்ச்சியை அவர்கள் பெறுவார்கள். இந்த குரு பகவான் இவங்களுடைய தனஸ்தானத்தை பார்க்கிறார். தனஸ்தானத்தை பார்க்கறதே ஒரு ஜாக்பாட். 2ல் சனி இருக்காரு அப்படிங்கும்போது பயந்துகிட்டு இருந்திருப்பாங்க. 7.5 சனியில் பயந்துகிட்டு இருந்திருப்பாங்க.
அந்த 2ல சனி இருப்பது பொதுவாகவே தன வாழ்க்கையை கொடுக்கும். தனஸ்தானத்துல சனி இருந்தா காசு வராதுன்னு நினைச்சுக்கிட்டு இருப்பாங்க. 2ல சனி இருந்தால் நல்ல தன லாபத்தை கொடுக்கும். இப்போ தனகாரகன் இவங்களுக்கு தனஸ்தானாதிபதியும் அந்த குரு தான் கும்பராசிக்காரங்களுக்கு. அந்த தனஸ்தானாதிபதி தனகாரகன் குரு பகவான் 2ஆம் இடத்தை பார்ப்பாரு. நல்ல காசு மழை பெய்யும். இந்த காலகட்டத்தில் அவ்வளவு பெரிய யோகம் உண்டு. அகத்தியரை போய் கும்பிடணுமா? கும்பராசிக்காரங்க அகத்தியர் வழிபாடு செய்யணும். ஒவ்வொரு மாதமும் 24ஆம் தேதி வரும்போது அகத்தியர் வழிபாடு செய்தா பெரிய வெற்றி பெறுவார். கண்டிப்பா சார். கும்பராசிக்காரர்களுக்கு இந்த குடும்ப பிரச்சனை அப்படின்றதே அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு சுமையா இருக்கு. இந்த குடும்ப பிரச்சனையில இருந்து இனிமேலாவது விடுபடுவார்களா? கும்பராசிக்காரர்கள் ஒருத்தருக்கு ஒரு மனைவியா இருக்காங்க, கணவரா இருக்காங்கன்னா லைஃப் பார்ட்னருக்கு அங்க ஒரு திருப்தி வருதில்லை. ஒரு மனக்குறை இருந்துகிட்டே இருக்கு. நீங்க கும்பராசியை புகழ்ந்து நம்ம ஒரு வீடியோ போடுறோம் வச்சுக்கோங்களேன், அதுல பின்னூட்டங்கள் வருது பாருங்க, கமெண்ட்ஸ் வருது பாருங்க, எல்லாருமே திட்டுறாங்க, கும்பராசியை போய் நீங்க புகழறீங்களே அப்படின்னு கேட்குறாங்க. அது காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, கும்பராசிக்காரர்கள் தன்னுடைய லைஃப் பார்ட்னரை பலர் கண்காணித்து கொண்டே இருப்பார்கள். கும்பராசிக்கு அப்படி சிஐடி ராசின்னு பேரு. அதனாலேயே பல கருத்து மாறுபாடுகள் வரலாம். 7.5 சனி எரியிற கொள்ளியில எண்ணெயை ஊத்தின மாதிரி பெருசாகிட்டு இருந்துச்சு பிரச்சனையே. இப்ப குரு பகவான் குடும்பஸ்தானத்தை பார்த்தா குடும்ப வாழ்க்கையில கணவன் மனைவிக்கு இடையில பிரச்சனை இருந்துச்சுன்னா அது நிவர்த்தி ஆயிடும். குடும்ப வாழ்க்கையில பணப்பற்றாக்குறையாலே பல பிரச்சனை இருக்கும். குடும்ப வாழ்க்கையில பிரச்சனைனா என்னமா காரணம்? 2 காரணம் தான் இருக்க முடியும். ஒன்று பணப்பற்றாக்குறை, இல்லாட்டா தாம்பத்திய வாழ்க்கையில பிரச்சனை. இது 2ல மட்டும்தான் கணவன் மனைவிக்கு இடையில பிரச்சனை வர முடியும். அந்த 2மே நிவர்த்தியாகக்கூடிய ஸ்தானம். ஏன்னா இவர்களுடைய பள்ளியறை ஸ்தானத்தையும் அந்த குரு பகவான் பார்க்க போறாரு. தாம்பத்திய வாழ்க்கையும் நல்லா இருக்கும். தனஸ்தானத்தையும் குரு பகவான் பார்க்க போறாரு. நல்ல காசு பணம் துட்டும் வரும். அப்போ இவர்களுடைய வாழ்க்கையில ஒரு பொன்னான காலம் இது அப்படிங்கிறதான் நம்ம முக்கியமா பார்க்கணும். கண்டிப்பா சார். இவர்களுக்கு இந்த சுய தொழில் ஆரம்பிக்கிறவங்க இல்லைன்னா வேலை வாய்ப்புல இருக்கிறவங்களுக்கு பல பிரச்சனைகள் இருக்கு. இதெல்லாம் நீங்குமா? 10ஆம் இடத்தை குரு பார்க்கிறாரே, 10ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கிறாருன்னு சொன்னாலே அந்த ப்ரொஃபஷன் ரொம்ப நல்லா இருக்கும். என்ன தொழில் இவர்கள் எடுத்து செய்கிறார்களோ அந்த தொழில் மிகப்பெரிய வளர்ச்சியை இந்த காலகட்டத்தில் அடைந்தே தீரும். குரு பகவான் அந்த 10ஆம் இடத்தை பார்க்கும்போது ஒரு வளர்ச்சி உங்களுக்கு வந்துடுது. சரிங்களா? அதுவும் அந்த செவ்வாய் பகவான் இருக்கார் பாருங்க, 10ஆம் இடத்திற்கு அதிபதி யார் இவங்களுக்குன்னா செவ்வாய் பகவான். அந்த செவ்வாய் பகவானும் ஜாதகத்தில் நல்லா இருந்துட்டாருன்னா மிகப்பெரிய வளர்ச்சி இவர்கள் அடைந்து விடுவார்கள். 6ஆம் இடத்துல குரு வராரு, எனக்கு பெரிய வாழ்க்கையில பிரச்சனைன்னு இருக்கக்கூடாது, குரு சண்டாள யோகத்திலிருந்து அவர்கள் விடுபடுகிறார்கள், பெரிய வளர்ச்சியை நோக்கி அவர்கள் செல்வார்கள் அப்படின்னு பாசிட்டிவா எடுத்துக்கணும். இவர்கள் வெளிநாடுகள்ல போய் வேலை செய்வதற்கான யோகங்கள் இருக்குமா சார்? நிச்சயமா இருக்கு. குரு பகவான் இவங்களுக்கு அயன சயன ஸ்தானத்தை பார்க்கிறார். 12வது ஸ்தானத்தை பார்க்கிறாருன்னா பெரிய அளவிற்கு வெளிநாட்டிற்கு சென்று பணம் சம்பாதிக்கக்கூடியது இப்பவே தொடங்கி இருக்கும். இன்னும் ஒரு பெரிய வளர்ச்சியை வரும். அதாவது நிலமும் நீரும் சேர்ந்த பகுதி தான் அந்த மகர ராசி. அதை குரு பகவான் பார்க்கிறார். அப்படிங்கிறதுனால இவர்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நாடுகள், அண்டை நாடுகள், இதெல்லாம் மிகப்பெரிய பொருளாதார லாபத்தை இவர்களுக்கு கொண்டு வந்து கொடுக்கும். கடகராசியில போய் குரு பகவான் உட்கார்ந்து 12வது ஸ்தானத்தை பார்ப்பதனால இந்த ராசியை சேர்ந்தவர் பலருக்கும் சர்வீஸ் செக்டார் சொல்றோம் பாருங்க, அவங்களுக்கு மிகப்பெரிய வளர்ச்சி இந்த காலகட்டத்தில் ஏற்படும். கண்டிப்பா சார். இவர்கள் மேலும் எந்த மாதிரியான தெய்வங்களை மேற்கொண்டால் இன்னும் சிறப்பா இருக்கும் இவர்களுக்கு? கும்பராசின்னு சொல்லிட்டாலேமா பொதுவாகவே ஆதி கும்பேஸ்வரர், கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய ஆதி கும்பேஸ்வரர், அதெல்லாம் முதல் தர வழிபாடு. அந்த கோயிலில் போய் வழிபாடு செய்யணும். 2வது, நான் முதல்ல உங்களுக்கு சொன்ன பாருங்க, ஒவ்வொரு மாதமும் 24ஆம் தேதி மாலை நேரம் தங்கள் வீட்டிலேயே விளக்கேற்றி அகத்தியர் வழிபாடு, சித்தர் வழிபாடு அவங்க செய்யணும். அப்படி வழிபாடு செய்கிற போது அகத்தியருடைய அருட்கடாட்சியம் கிடைத்து வாழ்க்கையில மிகப்பெரிய வளர்ச்சியை இவர்கள் அடைவார்கள். குரு பகவானுடைய பயிற்சி நடக்க போகுது அப்படின்னாலே எல்லாருமே நம்ம மகிழ்ச்சியா இருக்கலாம். இந்த குரு பகவானுடைய பயிற்சி மஞ்சள் வண்ணத்திற்கு அதிபதி குரு பகவான். இந்த குரு பயிற்சி காலம் நமக்கு ரொம்ப நல்லா இருக்கும்னா மஞ்சள் வண்ண ஆடைகளை பயன்படுத்துங்க. இந்த ஆடைகளை பயன்படுத்தினாலே உங்களுக்கு வரக்கூடிய தடைகள் எல்லாமே விலகும். அதே போல எண் கணிதத்திலே 3ஆம் எண், 12ஆம் எண், 21ஆம் எண், இதையெல்லாம் குரு பகவானுடைய அருளாசி பெற்ற எண்களாக எடுத்துக்கிடுறோம். ஆகவே இந்த எண்களை உங்கள் வாழ்க்கையிலே தினந்தோறும் பயன்படுத்த ஆரம்பித்தாலும் உங்களுக்கு நிறைந்த வெற்றிகள் உங்க வாழ்க்கையில வர ஆரம்பிக்கிறத கண்கூடா பார்க்கலாம். பேராசிரியர்கள், மருத்துவர்கள், நல்ல நீதிபதிகள் அப்படின்னு ஒவ்வொரு துறையிலும் யாரெல்லாம் புகழ்பெற்று இருக்காங்களோ, மக்கள் விரும்பக்கூடிய துறைகளில் யார் புகழ்பெற்று இருக்கிறார்களோ இவர்களெல்லாம் குரு அம்சம் பொருந்தியவர்களாக இருக்கிறார்கள். நல்ல மனதுடையவர்கள் பல பேர், குரு அம்சம் பொருந்தியவர்கள் என்று உலகம் அவர்களை பாராட்டுகிறது. ராசியில ஒருத்தருக்கு குரு பகவான் இருந்துட்டா, உங்க ஜாதகத்துல லக்னத்துல குரு பகவான் இருந்துட்டால்
இவரை நல்ல மனிதர்னு ஒருத்தர் சொல்ல வேண்டாம், பார்த்த உடனே தெரிஞ்சுக்கலாம். அவ்வளவு அருளான முகம், அன்பான முகம் உடையவர்களாக அவர்கள் இருக்கிறார்கள். ஆக இந்த குரு பகவான் என்று சொல்லக்கூடியவர் நம்ம ஜாதகத்துல நல்ல நிலையில் இருந்துட்டா நல்ல முறையில கல்யாணம் ஆகுது, நல்ல முறையில குழந்தை பாக்கியம் கிடைக்குது, வாழ்க்கையில உயர்ந்துகிட்டே போறோம். இந்த குரு பயிற்சி எனக்கு நன்மைகளை நிறைய அள்ளி வழங்கணும், நான் யாரை வழிபடலாம் அப்படின்னு பொதுவான பரிகாரம் உண்டாங்க. என்னால கோயிலுக்கு போக முடியாது, நான் இந்திய நாட்டில் இல்லை, வெளிநாட்டில் இருக்கேன், எனக்கு ஏதாவது ஒரு வழிவகை இருக்கிறதா அப்படின்னு கேட்டா நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்க வீட்டில் ஒரு ஷீரடி பாபாவுடைய படத்தையோ இல்லாவிட்டால் ஒரு சிலையையோ நீங்க வச்சுக்கலாம். அந்த சிலையை வைத்துக்கொண்டு ஒரு தாள் எடுத்துக்கொள்ளுங்கள், வெள்ளை தாளோ மஞ்சள் தாளோ ஒரு தாள் எடுத்துக்கிட்டு அது சிறிதளவு மஞ்சள் பொடியிட்டு அந்த தாளை மடித்து ஒரு பொட்டலமாக கூட வைத்து ஷீரடி பாபாவுடைய சிலைக்கு அடியிலேயே வைத்து தினந்தோறும் 3 முறை அவருடைய திருநாமத்தை சொல்லி வழிபட்டு பாருங்க, உங்க வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும். சார் என்னால் அது கூட பண்ண முடியாது சார், நான் என்ன பண்ணினா எனக்கு நன்மைகள் நடக்கும் அப்படின்னா 3ங்கிற எண் இருக்கு பாருங்க, இந்த எண்ணை தினந்தோறும் 108 முறை எழுதிட்டு வாங்க. உங்களுக்கு குரு பகவானுடைய அருள் பரிபூரணமாக கிடைப்பதை கண்கூடாக பார்க்கலாம். நம்ம ஊர்ல இருக்கிறவங்க கொண்டக்கடலை மாலை, குரு பகவானுக்கு கொண்டக்கடலை மாலை போடணும், தட்சிணாமூர்த்திக்கு இல்லை. நவக்கிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு கொண்டைக்கடலை மாலை போட்டாலும் உங்கள் வாழ்க்கை அற்புதமாக அமையும். உங்கள் வாழ்க்கையில மென்மேலும் வெற்றிகள் பெறுவதற்கு பொதுவான பலன்களை உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். உங்க ஜாதக ரீதியா இப்போ எப்படி இருக்கும் இந்த குரு பயிற்சி பலன்கள் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா எங்களை நீங்க தொடர்பு கொள்ளலாம். உங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்ட நான் காத்திருக்கிறேன். உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன். கண்டிப்பா சார், நீங்க சொன்ன பதிவுகள்லாம் மக்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும். வேறொரு பதிவுகளை சந்திக்கலாம். நன்றி. ரொம்ப நன்றிமா.